அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆண்டாளாசிரியர் ஆத்தூர் சிவபிரகாசம். எல்லார் வீட்லேயுமே குழந்தை செல்வங்கிறது ரொம்ப முக்கியமான செல்வம். ஏன்னா குழந்தை செல்வம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வாழ்றதுங்கிறது நம்ம அடுத்த கட்டம் வாழ்க்கை எப்படி வாழ்றதுங்கிறது வேஸ்ட்டு. அதனால எப்பவுமே குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம வீட்டில் குழந்தை வேணும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக போய் பார்க்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஜோதிடத்தை போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் 5ஆம் இடம் சரியில்லை, 5ல் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்குறாங்க, ஸோ அதனால் உங்களுடைய குழந்தை வந்து தள்ளி போகும், இருக்காது, குழந்தை பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. பட் அவங்களால 5ல் இருக்கிற செவ்வாய் சனியை தூக்கி மாற்றி வைக்க முடியுமா? மாற்றி வைக்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டோட 5ஆம் இடத்துக்கும் தென்கிழக்குக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ ஜாதகத்தில் 5ஆம் இடம் இருக்கா, அது வந்து பித்திருஸ்தானம்னு சொல்லுவாங்க, பித்திரு சாபம்னு சொல்லுவாங்க. அப்போ பித்திரு சாபம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் ஆண் குழந்தை இருக்கவே இருக்காது, வாரிசு இல்லாத போயிடும். ஸோ பித்திரு சாபம் வர்றதுக்கு உண்டான காரணம் நம்ம வீட்டில் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தென்கிழக்கு மூலை. ஸோ தென்கிழக்கு மூலையை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா பித்திரு சாபத்தையே தூக்கி போட்டுடலாம். வாழ்க்கையில் எப்போவுமே பாருங்கள், வாஸ்துவால் வாழ்க்கையை மாற்ற முடியும், ஆனால் ஜோதிடத்தால் மாற்ற முடியும். ஏன்னா ஜோதிடத்தில் நம்ம பிறக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கும் அந்தந்த கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்கும். எந்த ஜோதிடராலையும் 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாசனியை தூக்கி நல்ல அருமையான மங்களகரமான நம்ம கர்மயோக பலன் கிடைக்கிற பாக்கியஸ்தானத்தில் 9ஆவது இடத்துல தூக்கிலாம் போட முடியாது. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வீடு ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு குலதெய்வத்தோட அருள் இருந்தால் குலதெய்வத்தை போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்து ஒரு இடம் போய் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல இடமாவே அமையும். அப்படி நீங்கள் நல்ல இடமா அமையிற இடத்த பார்த்து தென்கிழக்கு தப்பாக இல்லாமல், செப்டி டேங்க் இல்லாமல், வாட்டர் டேங்க் இல்லாமல், ஓவர் டேங்க் இல்லாமல், தென்கிழக்கு தப்பு இல்லாமல் ஒன்லி அந்த இடத்துல கிச்சன் மட்டும்தான் வரணும். அந்த இடத்துல நான் வந்து பெட்ரூம் போடுறேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அப்போ அந்த குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கலாமா, சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணும். எப்போவுமே வாழ்க்கையில் அக்னி மூலையில் பெட்ரூம் போட்டு வாழவே முடியாது. இல்லை நான் வந்து வடக்கு பானா கட்டிங் போடுறேன் அப்படின்னா வடக்கு பானா கட்டிங் போட்டால் வடக்கு மத்திய ஆறு குறு கெட்டு போயிட்டா அந்த குடும்பத்தோடு இருக்கிற முதல் குழந்தை பாதிக்கப்படும், காது வலி வரும். ஸோ அதனால இஎன்டி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா வடக்கு பானா கட்டிங் போடக்கூடாது, கிழக்கு பானா கட்டிங்கும் போடக்கூடாது, 4 மூலையுமே பானா கட்டிங் போடாத, கட்டிங்கே இல்லாத, ஒன்லி ரெட் ஆங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஃபீட், அதாவது சதுரமாவோ செவ்வகமாவோ உங்கள் மனை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்குள்ளே தென்மேற்கில் வீடு வச்சு நல்லா சிறப்பாக கட்டணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அக்னி மூலையை நீங்கள் இப்போ நல்லா பர்டிகுலராக அக்னி மூலையை கவனித்து அதில் கட்டும் பொழுது யூட்டஸ் ப்ராப்ளம் இல்லாமல், பீரியட் ப்ராப்ளம் இல்லாமல், அது வந்து தென்கிழக்கு அக்னி மூலையான குடும்ப தலைவியை வந்து நல்லா வைத்திருக்கக்கூடிய பகுதி. அதனால் ஒரு வீட்டோட குடும்ப தலைவியை நீங்கள் நல்லா வச்சுருக்கணும்னு நினைக்கிங்கன்னா, உங்கள் மனைவியோ அம்மாவோ சகோதரியோ நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டோட தென்கிழக்கு மூலையை நல்லபடியாக வாஸ்துபடி வீடு கட்டணும். வாஸ்துபடி அந்த இடத்துல என்ன தேவையோ, இப்போ சமையல் கட்டு வந்தால் சமையல் கட்டு வைக்கலாம். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணி நல்லா பண்ணுற வழியை மட்டும் பாருங்கள். எப்போவுமே வாழ்க்கையில் தென்கிழக்கு மட்டும் எந்த விதமான தவறும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா குடும்ப தலைவனையும் சேர்த்து பாதிக்கும். ஏன்னா குடும்ப தலைவனுடைய இடம் வந்து தென்மேற்கு தான். ஆனால் குடும்ப தலைவி சரியில்லைன்னா, அப்போ மனைவி சரியில்லைன்னா கணவன் எப்படி அவங்க சரியாக வச்சுக்குவாங்க? சரியாக வச்சுக்காத பட்சத்தில் அப்போ மனக்குறை இருந்ததுன்னா மனப்பிரச்சனை வரத்தானே செய்யும். ஸோ அதனால் ஒரு வீட்டோட மிகப்பெரிய முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியான அக்னி மூலை தான். அதை சரியாக நீங்கள் வச்சு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.